வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः. श्री व्यास भगवान श्री 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 चंद्रशेखरेन्द्र श्री गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः. हरि ओम. श्री महागणाधिपतये नमः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வணனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பகவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னாக்கா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பகவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் द्विचत्वारिंश सर्गः, सर्गमानது 42. ராம சீதா விஹாரः, அதாவது ஸ்ரீ ராமபிரான் அயோத்தி மாநகரத்திலே ராமபிரானுடைய அந்தப்புறத்திலே அசோகவனம் என்ற பூங்கா ஒன்று இருக்கின்றது. அந்த பூங்காவில் ஸ்ரீ ராமபிரானும் சீதா பிராட்டியாரும் இருந்து கொண்டு வந்தார்களாம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகமானது முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரதசத்ருகண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விதாசாகம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண வரதசத்ருகண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणம் உத்தரகாண்டத்தில் द्विचत्वारिंश सर्गः, सर्गமானது 42. ராமசீதா விஹாரः, அதாவது ஸ்ரீ ராமபிரானும் ஸ்ரீ சீதா பிராட்டியாரும் அயோத்தி மாநகரத்திலே ஸ்ரீ ராமபிரானுடைய அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய அசோகவனத்தில் அமர்ந்து கொண்டே பேசிக்கொண்டு இருந்தார்களாம். स विसृज्य ततो राम पुष्पकं हेमभूषितं प्रविवेश महाबाहु अशोक वणिकां तथा. ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் மிகவும் பிரமாதமாக தங்கத்தினால், அதாவது பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப விமானத்திற்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு அந்தப்புறத்தில் உள்ள ஸ்ரீ ராமபிரானுடைய அந்தப்புறத்தினுள்ளே அமைந்திருந்த பூம்பொழிலாக இருக்கக்கூடிய அசோகவனம், அந்த நந்தவனத்திற்குள்ள உள்ளே நுழைந்தாராம் ஸ்ரீ ராமபிரான். சந்தனாக ருசூதைஷ்யா துங்க காலேய கைரவி தேவதாரு வனைஷ்யாபி சமந்தாத்து வசோபிதாம். அந்த
அசோகவனத்தில் ஸ்ரீ ராமபிராமுடைய அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பூங்காவனத்தில் நந்தவனத்தில் என்னென்னலாம் இருந்தது தெரியுமா? சந்தனம், அகரு, மா, புன்னாகம், செஞ்சந்தனம், தேவதாரு ஆகிய மரங்கள் அனைத்தும் ரொம்பவும் கூட்டங்களாக காணப்பட்டதாம், இருந்ததாம். சம்பகா சோக புன்னாக மதூக பணசாசனைகி சோபிதாம் பாரிஜாதிஷ்யா விதூமஜ்வல நப்ரபைகி. அது மட்டும் இருந்தது அந்த நந்தவனத்தில். சம்பகம், அசோகம், புன்னை, மகிழம், பலா, அசனம் மற்றும் புகையில்லாமல் எரியக்கூடிய, அதாவது அக்னியானது இருக்குது. ஹோமத்தில் கொஞ்சம் கூட புகையே இருக்காது. நெய்யை விட்டோன்னா தான் பிரமாதமாக அக்னியானது ஜுவாலையாக எரியும். மற்றும் நெருப்பை போல பிரகாசிக்கக்கூடிய பாரிஜாதம் புஷ்பம் முதலிய அழகாக இருக்கக்கூடிய இவைகள் அனைத்தும் அந்த நந்தனவனத்தை அழகு செய்து கொண்டிருந்ததாம். லோத்ரணி பார்ஜுனே நாகை சப்தபர்ணா திமுக்தகைஹி மந்தார கதலி குல்மல மந்தார கதலீகுல் மலதா ஜல சமாவிருத்தாம். அது மட்டுமா, லோத்திரம், கடம்பு, மருதம், நாகேஸ்வரம், எழில்பாலை, அதிமுக்தம், மந்தாரை, வாழை போன்ற பல வகையான மரங்களும் புதற்கொடிகளும் ஏகப்பட்டதாக மண்டி கடந்து இருந்துதான் நந்தனவனத்தில். பிரியங்குபி கதம் பைஷ்யா ததாச புகிலைரபி ஜம்பூவீர் தாடிமை செய்வா கோவிதாரைஷ்ய சோபிதாம். அந்த நந்தவனத்தில் அது மட்டுமல்லாமல் பிரியங்கு, கதம்பம், மகிழம், நாவல், மாதுளை, கோவிதாரம் போன்ற அருமையான மரங்களும் அந்த நந்தவனத்தில் இருந்ததாம். சர்வதா குசுமை ரம்யை பலவத்பிர் மனோரமைகி திவ்யகந்தர சோபேதைஸ் தருணாங்குர பல்லவைகி. அந்த நந்தவனத்தில் எப்போதுமே மலர்களும் பழங்களும் ஏகப்பட்டதாக பூத்து குலுங்கி கொண்டே இருக்குமா. அந்த பழங்கள்லாம் ரொம்பவும் சுவைமிக்கதாக இருக்குமா. புஷ்பங்கள் எந்த மரத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்களும் பிரமாதமாக மனம் மிகுந்ததாக இருக்குமா. எல்லா மரத்துலேயும் இலைகள் எப்படி இருக்குமா தெரியுமா? இளம் தளிர்களை உடைய மரங்களாக ஏகப்பட்டதாக நிறைந்திருந்ததாம் அந்த நந்தவனத்தில். ததைவ ததுவீர் திவ்யை சில்பிபி பரிகல்பிதைகி ஷாரு பல்லவ புஷ்பாட்டியை மத்த பிரமர சங்குலைகி. அந்த நந்தவனத்தை யார் பராமரிச்சா தெரியுமா? இந்த மாதிரி தாவரக்கலையில் தோட்டங்களை எல்லாம் பராமரிக்கக்கூடியதிலேயே மிகவும் வல்லுநர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதான் அந்த நந்தவனம். பிரமாதமாக அழகிய இளந்தளிர்கள்னாக்க ரொம்பவும் முத்திப்போன இலைகளாக இல்லாமல் ரொம்பவும் இளந்தளிராக பிரமாதமாக இருக்கக்கூடியவையும் ஏகப்பட்டதான அந்த மரங்களில் மலர்கள் உடனே மரங்களை சுற்றி என்ன இருந்ததான் தெரியுமா? மதம் கொண்ட வண்டுகள் ஏகப்பட்டதாக சுற்றி கொண்டிருந்ததாம். ஏன்னா அந்த புஷ்பங்களில் மகரந்தம் இருக்குமோனோ, அந்த மகரந்தத்தை சாப்பிடணுமோ, அதுக்காக வந்திருக்கு. கோகிலை பிருங்க ராஜேஷ்யா நானாவர்ணேஷ்ய பக்ஷிபிகி
சோபிதாம் சதசச்சித்ராம் சுதவிருக்ஷா வதம் சகைஹி. அந்த நந்தவனத்தில் குயில்கள், பிருங்கராஜம் அப்படின்னு இருக்கக்கூடிய பல வண்ணமுடைய நூற்றுக்கணக்கான பறவைகள், மாமரங்களுடைய கிளைகள் இருக்கணும் அதனுடைய நுனியில் உட்கார்ந்து கொண்டும் பிரமாதமாக அற்புதமான ஒலிகளை எழுப்பிக் கொண்டு இருப்பதுமான அந்த நந்தவனத்திற்குள்ள ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் ரகுகுலத்துக்கே நந்தனாக இருக்கக்கூடிய ரகுநந்தன் அவர் அதற்குள்ள பிரவேசித்தாராம். சாதகும்படிபா கேஷித் கேஷிதக்னி சிகோபமாக நீலாஞ்சன நிபாசாந்தி சான்யே பாந்தி தத்ரத்ய பாதபாக. அந்த நந்தவனத்தில் இருந்த மரங்களில் சில மரங்கள் எப்படி தெரியுமா இருந்துதான், பிரமாதமாக நம்ம தங்கம்னு சொல்கிறோமோனோ அப்போ பவுன், அதாவது பொன், அந்த நிறமாகவும், சில மரங்கள் நெருப்பு கொழுது போன்ற நிறத்திலும் செக்கச்சவேல்னு, மற்றும் சில மரங்கள் இந்த ஸ்திரீகள்லாம் பெண்கள்லாம் கண்ணில் மையிட்டு போடணும், அந்த மையானது எவ்வளவு கண்ணங்கரையல்னு கருப்பாக இருக்கும். அதுபோல் சில மரங்கள் கருப்பாகவும் விளங்கித்தான் அந்த நந்தவனத்தில். சுரபீனிச புஷ்பாணி மால்யாணி விவிதானி ச தீர்க்கிகா விவிதாகாரா பூர்ண பரமவாரினா. அந்த நந்தவனத்தில் அநேக வகையான பிரமாதமாக மனம் வீசக்கூடிய மலர்களும் மலர் கொத்துக்களும் ஏகப்பட்டதாக காணப்பட்டதாம். பிரமாதமாக ஜலம், அப்படியே வெள்ளை வெளியேறு ஜலம், தூய நீர் நிறைந்த பல வடிவமைப்புகளை கொண்ட சிறு சிறு நீர்நிலைகள்லாம் ஏகப்பட்டதாக இருந்ததாம். மாணிக்ய மிருத சோபானா ஸ்பட்டிகாந்தர குட்டிமாக புல்ல பத்மோத் பலவன் ஆசக்கர சக்கரவாகோ வசோபிதா. அந்த நீர்நிலைகளில் படிக்கட்டெல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா? முழுக்க முழுக்க மாணிக்கத்தாலேயே படிக்கட்டு கட்டி இருந்ததாம். குளத்தில் இறங்கி ஸ்நானம் பண்ணுறதுக்கு வசதியாக, நீராடுவதற்கு வசதியாக தரையில் கொஞ்சம் தூரத்து வரைக்கும் பளிங்கு கற்களால் பதிக்கப்பட்டிருந்ததாம். அந்த நீர்நிலைகளில் மலர்ந்த பிரமாதமான தாமரை புஷ்பங்களும் ஆம்பல் புஷ்பங்களும் மலர்களும் ஏகப்பட்டதாக நிறைந்து இருந்ததாம். சக்கரவார பட்சிகள், பறவைகள்லாம் அந்த இடத்துல அந்த நீர்நிலையையே அழகை பெருக்கி கொண்டிருந்ததாம். தாத்யூக சுக சங்குஷ்டா ஹம்சசார சனாதிதாக தருபி புஷ்பவத்பிஷ்யா தீரஜைரோ அசோபிதாக. ஆனால் நந்தவனத்தில் குயில்களும் கிளிகளும் ஆங்காங்கே இனிய குரல்களை எழுப்பிக் கொண்டு இருந்ததாம். அன்னம் சாரசம் போன்ற பறவைகள் ஏகப்பட்டதாக கூவிக்கொண்டே இருந்ததாம். அந்த நீர்நிலைகளினுடைய கரையோரங்களில் வளர்ந்திருந்த மரங்களில் மலர்கள்லாம் ஏகப்பட்டதாக பூத்து குறுங்கி அந்த நந்தவனத்தையே
பிரமாதமாக அழகாக விளங்கிக் கொண்டிருந்ததாம். பிரகாரே விவிதாகாரை சோபிதாஸ்ய சிலாதலைஹி தத்ரவச வனோத்தேசே வைதூரியம் அணிசன்னிவைஹி சாத்வலை பரமோ பேதாம் புஷ்பே தத்ரும் அகாணனாம். அந்த நந்தவனத்தில் பலவிதமான வடிவங்கள்லாம் மதுரை சுவர்கள், நல்ல பிரமாதமான பளிங்கு கற்களினாலான கல் மேடைகள் ஏகப்பட்டதாக இருந்ததான். புல்தரைகளில் வைடூரியம் எப்படி பச்சை வைடூரியம் எப்படி இருக்கும், ஜம்முன்னு பளபளன்னு பச்சை பசேல்னு இருக்கும். அதுபோல் பசுமையாக பிரகாசிக்கக்கூடிய புற்கள்லாம், அதாவது புல்லுன்னு சொல்கிறது, புற்கள்லாம் ஏகப்பட்டதான் வண்டி கிடந்திருந்ததான். காடு போல அடர்ந்த மரங்கள்லாம் அனைத்திலையுமே ஏகப்பட்டதான மலர்கள்லாம் பூத்து குலுங்கி கொண்டிருந்ததாம். தத்ர சங்கர்ஷ ஜாதானாம் விரக்ஷாணாம் புஷ்பசாலினாம் பிரஸ்தரா புஷ்பசபலா நவஸ்தாராக நைரிவஹா. அதாவது அந்த நந்தவனத்தில் இருந்தது தெரியுமா மரங்கள்லாம். அந்த மரங்கள்லாம் ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று போட்டி போட்டுக்கொண்டு கொத்து கொத்தாக மலர்ந்து கருமையாக இருக்கக்கூடிய தரையில் உதிர்ந்து போயிருந்த அந்த காட்சியானது எப்படி இருந்தான் தெரியுமா பார்க்கறதுக்கு. ஆகாயத்தில் தாரகைகள்னா நட்சத்திரங்கள் விளங்குவதை போல கண் கவரதாக இருந்ததாம். அப்படியே நம்ம எல்லாருமே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம் தெரியுமா, பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு, அந்த மாதிரி இருந்ததாம். நந்தனம் ஹி யதேந்திரஸ்யா பிராமம் சைத்திரரதம் யதா ததா பூதம் ஹி ராமஸ்யா காணனம் சன்னிவேசனம். இந்த அயோத்தி மாநகரத்தில் ஸ்ரீ ராமபிரானுடைய அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த அசோகவனமான நந்தவனமானது எப்படி இருந்தான் தெரியுமா, இந்திரனுடைய நந்தவனம் போலவும் குபேரனுக்காக பிரம்மாவாகப்பட்ட அமைத்து கொடுத்த சைத்திரரதம் போலவும் பிரமாதமான அழகிய கட்டடங்களுடன் கூட ஸ்ரீ ராமபிரானுடைய இந்த உல்லாச பூங்காவானது அவ்வளவு பிரமாதமாக விளங்கியதாம். பக்வாசன குருகோபேதாம் லதாகிருக சமாவிருதாம் அசோகமணிகாம் சபீதாம் பிரவிஷ்ய ரகுநந்தனः ஆசனேச சுபாகாரே புஷ்ப பிரகரபூஷிதே குதாஸ்தரண சம்பீதே ராம சந்நிஷ சாதஹா. அந்த பூங்காவனத்தில் நந்தவனத்தில் ஏகப்பட்டதான அமரக்கூடிய இருக்கைகள் கொண்ட மண்டபங்கள் நிறைய இருந்ததாம். கொடிகளால் சூழப்பட்ட இடங்களோட கூட விளங்கிய செழுமையான அந்த அசோகவனத்தில் ஸ்ரீ ரமபிரானாகப்பட்டவர் நுழைந்து அழகான வடிவம் கொண்டதும் மலர்கள்லாம் பிரமாதமாக தரையில் தூவ பெற்றதும் எப்படி இருந்துதான் ஸ்ரீ ராமபிரான் வருவதற்கு ஒரு விரிப்பானது போடப்பட்டது போல பிரமாதமாக இருந்துதான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆசனத்தில் ஸ்ரீ ராமபிரான் போய் அமர்ந்து கொண்டாராம்.
சீதாமாதாய ஹஸ்தேனா மதுமைரேயகம் சுசி பாயயாமாச கௌஸ்தா சசீவிவ புரந்தரா. அப்போ அந்த நந்தவனத்தில் இந்திரனாகப்பட்டவன் தேவேந்திரன் வந்து தன்னுடைய கையினால இந்திராணிக்கு எப்படி அமுதத்தை எடுத்து கொடுப்பாரோ அதுபோல ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் தன்னுடைய கையினால ஸ்ரீ சீதா பிராட்டியாருக்கு இனிய பானங்களை எல்லாம் எடுத்து கொடுத்தாராம். பழரசங்கள், பானங்கள்னா வேறு மாதிரி நினைச்சாதீங்க, நல்லா அருமையான சுத்தமாக இருக்கக்கூடிய பழரசங்கள். மாம்சாணி ச சும்பிருஷ்டானி ஃபலானி விவிதானி ச ராமஸ்யாபிய வஹாரார்த்தம் கிங்கராஸ்தூர்ண மாகரண்ணே. அப்போ வந்து சீதா பிராட்டியார் என்ன பண்ணாக்கா, ஸ்ரீ ராமபிரான் சாப்பிடுவதற்காக உண்பதற்காக அரச போகத்திற்குரிய உயர்ந்த வகையில் இருக்கக்கூடிய உணவுகளையும் பலவிதமான பழங்களையும் உடனடியாக வெகு விரைவில் பணியாட்கள் வேலை செய்யறதுக்கு வேலையாட்கள் இருப்பாளோனோ அவள் எல்லாரும் கொண்டு வந்து அந்த இடத்துல வைத்தார்களாம். மனோபி ராமா ராமாஸ்தா ராமோ ரமயதாம் வரஹ ரமயாமாச தர்மாத்மா நித்யம் பரமபூஷிதா. அதாவது அந்த நந்தவனத்தில் பூங்காவனத்தில் பிரமாதமாக பானங்களை எல்லாம் அருந்தி மதம் கொண்ட நிலையிருந்த அழகிய இசை நடன வல்லுநர்களான இளம் வயதில் உள்ள மங்கையர்கள்லாம் ஆடி பாடி இந்த அனைத்து உலகங்களுக்கும் அரசராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ஸ்ரீ ராமபிரானை வந்து அவருடைய உள்ள மகிழ்விக்க செய்தார்களாம். அதாவது ராமபிரானுடைய இயல்பு என்னன்னாக்கா, பிறருடைய மனதிற்கு ஆனந்தத்தை கொடுப்பவர் தான். கொடுப்பவர்களிலேயே சிறந்தவர் யாருனாக்க ஸ்ரீராமபிரான். எப்போதுமே பிரமாதமான ஆடைகளோடவும் அணிகலன்களோடவும் விளங்கக்கூடிய அந்த பெண்களுக்கு ஸ்ரீராமபிரானாகப்பட்டவர் ஏகப்பட்டதான பரிசுகளை எல்லாம் வாரி வழங்கினாராம். அருகில் சீதா பிராட்டியார் அமர்ந்து கொண்டு இருந்தார்களாம். சாதையா சீதையா சார்த்தம் ஆசீனோ விரராஜா அருந்தத்ய சகாசீனோ ஹேஷ்ட இவதேஜசா. இந்த மாதிரி அந்த நந்தவனத்தில் பூங்காவனத்தில் ஸ்ரீ சீதா பிராட்டியாரோட வீட்டில் இருந்த ஸ்ரீ ராமபிரான் எப்படி இருந்தாரான் தெரியுமா? பார்க்கறதுக்கு அருந்ததியுடன் வீட்டில் இருக்கக்கூடிய குலகுருவாகப்பட்ட வசிஷ்டர் அவர் எப்படி ஒளியோட பிரகாசித்து கொண்டு இருப்பாரோ அதுபோல ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் சீதா பிராட்டியாரோடு நந்தவனத்தில் அமர்ந்து கொண்டிருந்தது அவ்வளவு பிரகாசமா இருந்ததாம் பார்க்கறதுக்கு. ஏவம் ராமோ முதாயுக்த சீதாம் சுர சுதோபமாம் ரமயாமாச வைதேகிம் அகன்யகனி தேவவத்து. இந்த மாதிரியா ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணுவாராம், தினந்தோறுமே நாள்தோறும் அமரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரனை போல
மகிழ்ச்சியில் திளைத்து தேவமகள் போன்று இருக்கக்கூடிய ஜனககுமாரியையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி கொண்டு இருந்தாராம் ஸ்ரீராமபிரான். ததா தயோர் விஹரதோ சீதாராகவ யோசிரம் அத்ய கிராம சுபகால சிசிரோ போகத சதா பிராப்தயோர் விவிதான் போகான் அதீத சிசிராகமஹ. இந்த மாதிரி ஸ்ரீ சீதா பிராட்டியாரும் ஸ்ரீ ராமபிரானும் பிரமாதமான சந்தோஷத்தில் இன்பத்தில் திளைத்து கொண்டிருந்தார்களாம். அப்படி திளைத்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய மனதிற்கு விருப்பமான அழகான இளவேநீர் காலமானது, இளவேநீர் காலம்னாக்கா குளிர்காலம், இளவேநீர் காலமானது வந்துதான். பூர்வாகினேன தர்மகரியாணி தர்ம காரியாணி கிருத்வா தர்மேன தர்மவிது சேஷம் திவச பாகார்த்தம் அந்தப்புர கதோபவது. அதாவது ஸ்ரீ ராமபிரான் இயற்கையாகவே அவர் தர்மத்திலேயே இருக்கக்கூடியவர், தர்மசாஸ்திரப்படி நடக்கக்கூடியவர், சகல விதமான தர்மங்களையும் அறிந்தவராக இருக்கக்கூடியவர். பகலினுடைய முற்பகுதியில் தன்னுடைய அரசு கடமைகளை, அதாவது அரசு கடமைகளை எப்படி செய்வார்? நேர்மையான முறையில், தர்மமான முறையில், அறத்தினுடைய முறையில் ஆற்றிவிட்டு பகல் பொழுதுக்கு பின்பாதியாக இருக்க, ஒரு நாளைக்கு பின்பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை அந்த புறத்திலேயே ஸ்ரீ சீதா பிராட்டியாரோட கழித்தாராம். சீதாபி தேவகாரியாணி கிருத்வா பௌர்வாக்னி காணிவை சஸ்ரூணாம் அகரோத் பூஜாம் சர்வாசாம் அவிசேஷதா. ஸ்ரீ சீதா பிராட்டியாரும் என்ன பண்ணுவாளாம்? பகல் வேளையில் முற்பகுதியில் சுவாமிக்கெல்லாம், தெய்வங்களுக்கெல்லாம் பூஜையை செய்துவிட்டு மாமியார்கள் எல்லோருக்கும், அதாவது மாமியார்னாக்கா கௌசலை, சுமித்ரை, கைகை, இவ எல்லாருக்கும் என்ன பண்ணாலும் சமமான முறையில் பணிவடை செய்துவிட்டு அவர்களை எல்லாம் போற்றி புகழ்ந்து அவளுக்கு வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாலாம் ஸ்ரீ சீதா பிராட்டியார். அப்ய கச்ச ததோ ராமம் விசித்ரா பரணாம்பரா த்ரீவிஷ்டேவே சகசிராட்சம் உபவிஷ்டம் யதா சசி. இவாளுக்கெல்லாம் பணிவடையை செஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுவாளமா சீதா பிராட்டியார்? பிரமாதமாக தன்னுடைய பர்த்தமாகப்பட்ட ஸ்ரீ ரமபிரானுடைய கண்களை எல்லாம் கவரக்கூடிய அளவில் அணிகலன்களை எல்லாம் அணிந்து கொண்டு தேவலோகத்தில் வீற்றிருக்கக்கூடிய தேவேந்திரன், அவனுடைய அருகில் இருக்கக்கூடிய இந்திராணி தேவி எப்படி அவங்கிட்ட இந்திரகிட்டக்க போவாளோ அதுபோல ஸ்ரீ ராமபிரான் அருகே ஸ்ரீ சீதா பிராட்டியாரவர் தினந்தோறும் சென்று கொண்டு இருந்தார்களாம். திருஷ்டுவா தூ ராகவ பத்னி கல்யாணேன சமன்விதாம் பிரகர்ஷ முதலம் லேபே சாது சாத்விதி சாப்ரவீத்து. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாளில்
ஸ்ரீ ராமபிரான் வந்து தன்னுடைய பாரியாளாகப்பட்ட தர்மபத்தினி மனைவியான சீதா பிராட்டியார் கருவுற்று இருக்கா, அதாவது கர்ப்பவதியாயிருக்கா அப்படின்னு மங்களமான அடையாளங்களை வந்து ஸ்ரீ ராமபிரான் பார்த்த உடனேயே, ஓ அப்படியா அப்படின்னுட்டு ரொம்பவும் எல்லையில்லாத மகிழ்ச்சியோட சீதா பிராட்டியார்கிட்ட சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, அபரவீச்ச வராரோகாம் சீதாம் சுரசுதோபமாம் அபத்தியலாபோ வைதேகி தொயீமே சமுபஸ்திதா கிமிச்சசி வராரோகே காமகிம் கிரியதாம் தவா. அதாவது ஸ்ரீ சீதா பிராட்டியார் தேவமகள் போல பிரமாதமாக அனைத்து விதமான சிறந்த லட்சணங்களையும் கொண்டு இருக்கக்கூடியவர் சீதா பிராட்டியார். அப்படிப்பட்ட சீதா பிராட்டியாரை பார்த்து ஸ்ரீ ராமபிரான், தேவி உன்னோட வயிற்றிலிருந்து சந்ததியை வந்து பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலமானது இப்பொழுது வந்திருக்கிறது. என்னுடைய மனதிற்கு இனியதாக இருக்கக்கூடிய சுந்தரியே, உனக்கு என்ன வேணும்? இப்போ இந்த சமயத்தில் உனக்கு என்ன வேண்டும் கேள். நான் வந்து உன்னோட விருப்பத்தை வந்து நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்ரீ ராமபிரான் சீதா பிராட்டியார் கிட்டக்க சொன்னார். சமிதம் கிருத்வாது வைதேகி ராமம் வாக்கியம் அதாப்ரவீத் தபோவனானி புண்ணியானி திரஷ்டுமிச்சாமி ராகவா கங்காதீரோ பவிஷ்டானாம் ருஷீணாம் உக்ரதேஜசாம் பல மூலாசினாம் தேவா பாதமூலேஷு வர்த்தித்தும் ஏஷமே பரமக்காமோ என்மூல பலபூஜினாம் அப்பே கராத்திரம் காவுஸ்தா நிவாசேயம் தபோவனே. இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரான் சொன்னதுமே தன்னுடைய பர்த்தாவாகப்பட்ட கணவராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் இந்த மாதிரி சொன்ன உடனேயே சீதா பிராட்டியார் ஒரு சிறியதாக ஒரு சிரிப்பை புன்னகைத்து விட்டு அவர் சொன்னாலாம் ஸ்ரீ ராமபிரான்ட்ட, ரகுகுலத்துக்கே பெருந்தையாக இருக்கக்கூடியவரே என்னுடைய பர்த்தாவே, பர்த்தானாக்க கணவரே, முனிவர்கள்லாம் வாழக்கூடிய புனிதமாக நிறைந்த தபோவனங்களை எல்லாம் நான் ஒருமுறை பார்க்க வேண்டும் அப்படின்ட்டு நான் இப்போ இந்த சமயத்தில் ஆசைப்படுறேன். கங்கை கரையில் இருந்து கொண்டு கனிகளையும் கிழங்குகளையும் சாப்பிட்டுக் கொண்டு, அதாவது புசித்துக் கொண்டு கடும் தவமாக இருக்கக்கூடிய ஆன்ம ஒளிமிக்க முனிவர்களோட நான் வந்து அவளோட இருக்கிறதுக்கு விரும்புகிறேன். கனிக்கிழங்குகளை உண்டு வாழ மகாத்மாக்கள் வந்து அவர்கள் அனைவருமே தபோவனத்தில், அவர்கள் இருக்கக்கூடிய அந்த தபோவனத்தில் ஆசிரமத்தில் நான் ஒரு இரவாவது தங்கிவிட்டு இருக்க வேண்டும். இந்த ஒரே ஒரு விஷயம்தான் என்னுடைய ஆசை அப்படின்ட்டு ராமபிரான்ட்ட சீதா பிராட்டியார் சொன்னாராம். ததே திச பிரதிஜாத்தம் ராமே நாக்லிஷ்ட கர்மணா விஸ்ரப்தா பவ வைதேகி சோகமேஷ்யஸ்ய சம்சயம். அதாவது ஸ்ரீ ராமபிரான் இருக்கார, எப்பேற்பட்ட பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அதை எளிதாக செய்து முடிக்கக்கூடியவர். அப்பேற்பட்டவர் என்ன சொன்னாராம், தன்னுடைய பாரியாளாகப்பட்ட தர்மபத்தினியாகப்பட்ட சீதா பிராட்டியார் கிட்டக்க, சரி சீதை நீ கவலைப்படாத, அந்த மாதிரியே செஞ்சுடலாம், நாளை காத்தால நீ நிச்சயமாக காட்டுக்கு போவ, கவலைப்படாத அப்படின்னுட்டு
வைதேகிக்கு வாக்குறுதி கொடுத்தாராம் ஸ்ரீ ராமபிரான். ஏவமுக்தாத்து காகுஸ்தோ வைதிலியும் ஜனகாத்மஜாம் மத்திய கக்ஷியாந்தரம் ராமோ யஜகாம சுகிருத்விருதா. இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் தன்னுடைய பாரியாள் தர்மபத்தினியாக மனைவியாக இருக்கக்கூடிய மைதிலியிடம் இந்த மாதிரியை சொல்லிவிட்டு காகுத்த வம்சத்துக்கே ஏன் இந்த உலகத்திற்கே மன்னனாக இருக்கக்கூடிய காகுத்த ராமனாகப்பட்டவர் எழுந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய நடுக்கட்டன்னாக்கா இதில் இந்த பக்கத்தில் இந்த பக்கம் அப்படி போகணும். அதுதான் நடுக்கட்டங்கிறது. இப்போ நம்ம வீட்டில் வந்து படிக்கட்டு இருக்கணும், படிக்கட்டுன்னு சொல்கிறோமோனோ அந்த மாதிரி. அதை தாண்டி ஸ்ரீ ராமபிரானுடைய நண்பர்கள் புடைச்சூழ அவர் அந்த புறத்துக்குள்ளே சென்றாராம். இத்தியாசேஷமத்ராமாயணே வால்மீகி ஆதிகாயே உத்தரகாண்டே द्विचत्वारिंश सर्गा श्रीमद् वाल्मीकि रामायणம் உத்தரகாண்டத்தில் 42வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபமஸ்து ததாஸ்து.